ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூனிக் டெக்னாலஜிஸ் வீடியோ பார்த்துட்டு நிறைய மக்கள் எனக்கு கமெண்ட் பண்ணது, சார் ஐடி ஜாப் மட்டும் தான் இருக்கா, ஜாவா பைத்தான் டாட்நெட்னே சொல்லிட்டே இருக்கீங்களே, நான் ஐடி ஜாப்லாம் இல்லையா, டெலிகாலரு சேல்ஸ் மார்க்கெட்டிங் இந்த மாதிரிலாம் வேலை இல்லையா அப்படின்னு கேட்குற மக்களுக்கு இந்த வீடியோ. சார் எனக்கு டைரக்டா வேலை வேணும், வேலைக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் வேணும், எங்க இன்டர்வியூன்னு சொல்லுங்க, இமிடியட்டா நான் வர்றேன் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்க மக்களுக்கு தான் இந்த வீடியோ. நம்ம யூனிக் டெக்னாலஜிஸ் நான் ஐடி ஜாப் தமிழ்நாடு ஃபுல்லா ஓப்பனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இது வேற ஒண்ணும் இல்ல, டெலிகாலர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், அட்மின் ஹெட், பிரான்ச் மேனேஜர், ஹச்ஆர், இந்த மாதிரி எல்லா நான் டெக்னிக்கல் ஜாபுக்கும் ஓப்பனிங் இருக்குங்க. சோ இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒன்னும் கிடையாது, எனக்கு போன் பேச மட்டும் தான் தெரியும், போன் நிறைய நான் பேசுவேன், நீங்க என்ன கண்டென்ட் கொடுத்தாலும் பேசுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு டெலிகாலர் ஜாப் வித் இன்சென்டிவோட ஓப்பனிங் இருக்கு. 1,80,000 ரூபாயில இருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த ஜாப்ல ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா எக்ஸ்பீரியன்ஸையும் கன்சிடர் பண்றாங்க. அதுக்கான சிடிசி நீங்க ப்ரீவியஸா என்ன சம்பளம் வாங்குனீங்களோ அதை காட்டிலும் ஹைக்கும் ப்ரொவைட் பண்றாங்க. சார் எனக்கு போன்லாம் பேச மாட்டேன் சார், போன் பேசலாம் வராது, எனக்கு ஒரு பிரான்ச் மேனேஜர் ஒரு பொசிஷன் கொடுத்தா இன்னும் பெட்டரா ஒர்க் பண்ணுவேன், எனக்கு மேன் பவர் மேனேஜ்மெண்ட் ஈஸியா வரும், 100 பேர் இல்ல 500 பேரை கூட என்னால மேனேஜ் பண்ண முடியும், இல்ல ஒரு சின்ன இன்ஸ்டிடியூட் இருக்கு அதுல ஒரு 30 பேரை நான் மேனேஜ் பண்ணணும்னா கூட ஈஸியா நான் மேனேஜ் பண்ணுவேன் அப்படின்னா பிரான்ச் மேனேஜர் ஓப்பனிங் இருக்கு. அதுக்கான salary ஜஸ்ட் லைக் தட் ஒரு 5 lakhsல இருந்து 7 lakhs வரைக்கும் கூட ப்ரொவைட் பண்றாங்க. அட்மின் ஹெட், சேல்ஸ் மேனேஜர், எல்லாமே பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி நான் சம்பளம் சொல்றேன். 1,80,000 ரூபாயில இருந்து 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் ப்ரொவைட் பண்றாங்க. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், பிரான்ச் மேனேஜர், அட்மின் ஹெட்ன்ற மாதிரி நிறைய ஓப்பனிங் இருக்கு. சார் நான் படிச்சதே எம்பிஏ சார், ஹச்ஆருக்குன்னு தான் சார் படிச்சேன், ஹச்ஆர் ஓப்பனிங் இருக்கா? தாராளமா இருக்கு. ஹச்ஆர்ல ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங்ன்ற மாதிரி ஓப்பனிங் சூப்பரா இருக்கு. சார் எனக்கு அக்கௌண்ட்ஸ் பிகாம் பிபிஏ தான் சார் நான் படிச்சிருக்கேன், அக்கௌண்ட்ஸ் எனக்கு சூப்பரா வரும் சார், அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் ஓப்பனிங் இருக்கு. பேங்க் அக்கௌண்ட்ஸ் பார்க்குற மாதிரி எனக்கு இருக்கு, பேங்கிங்க்கும் ஓப்பனிங் இருக்கு. பேங்கிங் கம்பெனிஸே நமக்கு டிமாண்ட் பண்றாங்க. சார் சின்ன சின்ன இன்ஸ்டிடியூட்ல எனக்கு ஓப்பனிங் கிடைக்குமா சார், எனக்கு நான் ட்ரெயினரா ஒர்க் பண்ணுவேன், எனக்கு கம்யூனிகேஷன் கிளாஸ் எடுக்கணும்னு ஆசையா இருக்கு சார், நான் இங்கிலீஷ் சூப்பரா பேசுவேன் நானு, இல்ல நான் ஹிந்தி கிளாஸ் எடுப்பேன் நானு, இல்ல எனக்கு வந்துட்டு ஒரு ட்ரெயினரா எனக்கு ஓப்பனிங் வேணும், ட்ரெயினரை எக்ஸிக்யூட் பண்ற ஓப்பனிங் வேணும், நீங்க என்ன வேலை வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கு என்ன சம்பளம் வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கான ஓப்பனிங் டெஃபினட்டா இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல உங்களோட டீடைல்ஸை ஃபில் பண்ணுங்க, உங்க ரெஸ்யூம் அட்டாச் பண்ணுங்க, நீங்க என்ன குவாலிஃபிகேஷன்ல இருக்கீங்க, நீங்க என்ன வேலை தேடுறீங்க, அதுக்கான சம்பளம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்றதையும் மென்ஷன் பண்ணுங்க, அதுக்கான ஓப்பனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுல ட்ரைனிங் வேற எதுவும் கிடையாது, டைரக்டா இன்டர்வியூல நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா ஜாப், ரிஜெக்ட் ஆனீங்கனாலும் நோ வரிஸ், அதுக்கான நெக்ஸ்ட் ஓப்பனிங் என்னன்றதை உங்களுக்கே அப்டேட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச்.